ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈஸியான முட்டை பஃப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்கான மாவை பிணைஞ்சு ரெடி பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். அது ஊறுறதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி டிரான்ஸ்லூசன்ட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துட்டு அரைச்ச தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சில்லி பவுடர் ராவாக சேர்த்ததுனால அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ மாவு எடுத்து தின்னாக நீல வாக்கில் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் ஸ்டஃபிங்கை கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கணும். உங்களுக்கு எத்தனை வருதோ அந்த அளவுக்கு கேப் விட்டு வச்சுக்கோங்க. மேலே வேக வச்ச முட்டையில் பாதியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட டிசைன் இருக்கிற மாதிரி கட்டர் இல்லை கத்தி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா பிளெயின் கத்தி வச்சே கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணிவிட்டு டைட்டாக சீல் பண்ணிக்கணும். இப்போ சூடாக இருக்கிற ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 சைடும் நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்ல கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. இப்போ நம்மளோட முட்டை ஸ்நாக்கை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.